பிஎஸ்என்எல் கடந்த ஆண்டுகளில் தனியாருக்கு நிகராக தொலைத்தொடர்பு வசதியை அளிக்க முடியாத நிலையில் பல்வேறு காரணங்களால் வாடிக்கையாளர்கள் குறைந்து கடன் சுமை அதிகரிச்சிருந்தது. இந்த சூழ்நிலையில் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் கட்டணம் 12 முதல் 25% வரை உயர்த்தப்பட்டு இருந்துச்சு. இதனால விரக்தியின் உச்சத்தில் எல்லா விலைவாசியும் உயர்ந்திருக்கு அப்படின்ட்டு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ வாடிக்கையாளர்கள் பிஎஸ்என்எல் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த 2 வாரங்களில் மட்டும் 28 லட்சம் புதிய வாடிக்கையாளர்களை பிஎஸ்என்எல் நிறுவனம் பெற்றிருக்கு. தனியார் நிறுவனங்களில் கட்டண உயர்வு நடைமுறைக்கு வந்ததிலிருந்து மட்டும் 3 லட்சம் பேர் மற்ற நிறுவனங்களிலிருந்து பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு வந்திருக்கிறாங்க. மலிவு விலை திட்டங்கள் பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் தான் அதிகமாக இருக்கு. இருந்த போதிலும் சிம் கார்டு வாங்கிட்டு போன பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பல இடங்களில் பிஎஸ்என்எல் சிக்னல் சரியாக கிடைக்கிறதில்ல அப்படின்ட்டு, இணைய வேகம் குறைவாகவே இருக்கிறதாகவும் அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிக்னல் சரியாக கிடைக்க மாட்டேங்குது, டேட்டா ஸ்லோவாக இருக்குது, இப்படியான கருத்துக்கள் வேறுபட்டு இருக்குது. பிஎஸ்என்எல் நிறுவனத்தை பொறுத்தமட்டில் வரும் ஜனவரி 2025ஆம் ஆண்டு 5G சேவை அறிமுகம் செய்யப்பட இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நாடு முழுவதும் 9,000க்கும் மேற்பட்ட 4G நெட்வொர்க்குகளை கொண்டுள்ள பிஎஸ்என்எல் இந்த எண்ணிக்கையை 1 லட்சமாக அதிகரிக்க திட்டமிட்டு இருக்கிறாங்களாம். டாடா நிறுவனத்தின் மூலமாக முதற்கட்டமாக 1000 கிராமங்களுக்கு 4G சேவை அளிக்க 15,000 கோடி மதிப்பீட்டில் ஒப்பந்தம் கையெழுத்தாக்கி இருக்குது அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமா பார்க்குது. ஸோ இவங்களாவது நடுத்தர மக்களுக்கு தோள் கொடுப்பாங்களா, இல்லை மற்ற நெட்வொர்க்கு போலவே போக போக எல்லாத்தையும் ஏற்றிட போகிறாங்களா அப்படின்றது தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இவங்களுடைய நிலைமை எப்படியா இருக்க போகுதுன்ட்டு.